திருச்செந்தூர் முருகன் கோயிலில் யானை மிதித்ததால் பாகன் உட்பட 2 உயிரிழந்த சம்பவத்திற்கு பிறகு மெல்ல மெல்ல சகஜ நிலைக்கு திரும்பி வரும் தெய்வானை யானை 1 மாத காலத்திற்கு பிறகு நடைபயிற்சிக்கு அழைத்து செல்லப்பட்டது. கூடுதல் தகவல்களை தருகிறார் நம்முடைய செய்தியாளர் ஆனந்த். வணக்கம். இது பற்றின கூடுதல் விவரங்கள். நிச்சயமாக தமிழ் கடவுளான முருகப்பெருமானின் அறுபடை வீடுகளில் 2ஆம் படை வீடாக விளங்குகிறது திருச்செந்தூர் அருள்மிகு சுப்பிரமணிய சாமி திருக்கோவில். இந்த கோவிலில் 26 வயது கொண்ட தெய்வானை என்ற யானை பராமரிக்கப்பட்டு வருகிறது. இந்த யானை தங்குவதற்கு கோவிலின் பின்புறம் குடில் அமைக்கப்பட்டு அங்கு வைத்து பராமரிக்கப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் கடந்த 18ஆம் தேதி கோவில் யானை தெய்வானை தாக்கி யானை பாகன் உதயகுமார் மற்றும் அவரது உறவினர் சிசுபாலன் ஆகிய இருவரும் உயிரிழந்தனர். இந்த சம்பவம் நடந்த 18ஆம் தேதி முதல் தெய்வானை யானை வனத்துறை மற்றும் கால்நடை பராமரிப்புத்துறை உட்பட 5 குழுவினர்களின் கண்காணிப்பில் இருந்து வந்தது. அதன் பிறகு மருத்துவர்கள் யானை முழு தகுதியுடன் இருக்கிறது என்று கூறினர். மேலும் அவ்வப்போது வனத்துறை மற்றும் கால்நடை பராமரிப்புத்துறை மருத்துவர்கள் பார்த்து சென்றனர். இந்த நிலையில் யானை தற்போது சகஜ நிலையில் இருந்து வருகிறது. யானை பாகன் இறந்ததை யானை மறப்பதற்காக யானை கட்டப்பட்டிருந்த அறையில் வர்ணம் பூசப்பட்டுள்ளது. மேலும் அவ்வப்போது யானை கட்டப்பட்டுள்ள வளாகத்தின் அருகிலேயே அழைத்து வரப்பட்டு இயற்கை சூழலை அனுபவித்து வருகிறது. இந்த நிலையில் சம்பவம் நடந்து 1 மாத காலம் ஆன நிலையில் இன்று யானை கட்டப்பட்டுள்ள குடிலில் வைத்து கஜ பூஜை நடந்தது. இதற்கு அதிகாலையில் சிறப்பு ஹோமம் நடந்தது. அதைத் தொடர்ந்து கணபதி ஹோமம் நடைபெற்றது. அப்போது யானை தெய்வானைக்கு துண்டு வேஷ்டி மாலை அணிவித்து புண்ணியாசானம் நடைபெற்று தீபாராதனை காட்டப்பட்டது. இந்த விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ஆனந்த்.